நடப்பாண்டு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு குறிப்பிட்ட நிதி இன்னமும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தமிழ்நாடு ஏன் மாற்றாந்தாய் பிள்ளையாக நடத்தப்படுகிறது எனவும் மத்திய அரசுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்டத்திற்கு இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு உரிய நிதி பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். பிஎட் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு 16ஆம் தேதி தொடக்கம். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அறிவிப்பு. வெங்காய ஏற்றுமதிக்கான குறைந்தபட்ச விலை ரத்து, மத்திய அரசு அறிவிப்பு. தேனி அருகே குழந்தை விற்பனை சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம். 15 நாட்கள் சிறையில் அடைக்க தேனி நீதிமன்றம் உத்தரவு. ஸ்ரீபெரும்புதூரில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பணி முடிந்து வீட்டிற்கு சென்ற மக்கள் கடும் அவதி. புதுச்சேரியில் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்யவோ நிர்வாகத்தில் தலையிடவோ ஆளுநருக்கு அதிகாரமில்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டம். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் அவர் மீது வேறு மாதிரி நடவடிக்கை எடுப்பது வருத்தமளிக்கிறது. சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டி. அன்னபூர்ணா உரிமையாளர் மன்னிப்பு கேட்டதில் யார் மீது தவறு? சத்தியம் சர்வே முடிவுகள் வெளியீடு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் காரணம் என 78 விழுக்காடு கருத்து. அன்னபூர்ணா சீனிவாசனை காரணம் என்று 12 விழுக்காடு மக்கள் கருத்து. சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளின் தவறான செயல்பாடுகளால் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து திகார் சிறையிலிருந்து வெளியே வந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். கொட்டு மழையிலும் குவிந்து வரவேற்ற ஆம் ஆத்மி தொண்டர்கள். சிறையின் சுவர்களால் எனது துணிச்சலை பலவீனப்படுத்த முடியவில்லை. சிறைக்கு சென்று திரும்பியதால் தனது துணிச்சல் 100 மடங்கு அதிகரித்து விட்டதாகவும் கெஜ்ரிவால் பேச்சு. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் அவர் மீது வேறு மாதிரி நடவடிக்கை எடுப்பது வருத்தமளிக்கிறது. சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டி. டாக்டர்கள் வேலை நிறுத்தத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. டெய்லர் ஸ்விஃப்டின் இன்ஸ்டா பதிவை கிண்டலடிக்கும் விதமாக பதிவிட்ட எலான் மஸ்க். தந்தைக்கு பதிலடி கொடுத்த எலான் மஸ்க் மகள். சென்னையில் நடைபெற்ற தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடர் மகளிர் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தங்கம் வென்றார் தமிழக வீராங்கனை அபிநயா. தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடர் நிறைவு. 21 தங்கம் உட்பட 48 பதக்கங்களை வென்று முதலிடம் பிடித்தது இந்தியா. ஆல் டைம் சிறந்த இந்திய ஒருநாள் அணியை தேர்வு செய்த பியூஷ் சாவ்லா. தோனி தலைமையிலான அணியில் 2011 ஒருநாள் உலகக்கோப்பையை வென்ற 7 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர்.